Hi students, welcome to KC Botany. 12th Botany, அதாவது Pure Science Botany பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி எல்லாமே கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜிக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் இயர் கொஷின்லேருந்து குறிப்பாக 2-3 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸுமே என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்லேருந்து. சரிங்களா? அதனால் நம்ம ரிப்பீட்டட் கொஷின் வந்து ஒவ்வொரு கொஷினும் எத்தனை டைம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க சுவாலஜிக்கு. சரிங்களா? அதனால் பாட்னிலையும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அல்லது பிரிண்ட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, மார்க் பண்ணலை அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 1. சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்ட கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த சுரப்பு டப்பிட்டம், ஊடுருவு டப்பிட்டம். ஸோ இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 2 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டது எண்டோதீலியம். சரிங்களா? எண்டோதீசியம் வேறு, எண்டோதீலியம் வேறு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருவுரா கனிகள். சரிங்களா? கருவுரா கனினா என்ன, அதோட சிக்னிஃபைன்ஸு இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பையோட படம் அறிந்து பாகம் குறி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டில் நமக்கு வந்து வரக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முதிர்ந்த மகரந்த பையன் குறுக்கேட்ட தட்டும், டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுதல் பதியமிடல். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைம் கேட்டது என்னென்னா இந்த சூழின் அமைப்பை படம் வரைந்த பாகம் குழி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விவரி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் இந்த சூழோட அமைப்பு இதுதான். சரிங்களா? இது வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து டப்பிட்டத்தோட பணிகள் இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க. இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சூழோட அமைப்பு இதுதான் இருக்கும். அதுக்கடுத்து முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்கு வெட்டு தோற்றம் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது வந்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா மரபணு இழைச்செயல். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெண்டல் ஆய்வுகளை மறு ஆய்வு செஞ்சவங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ராஸ்ன்னு இருக்கும், பிற்கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்தடுத்தே இருக்குது பாருங்கள். ஸோ 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். சரிங்களா? அதனால் சிங்கிள் டைம் கேட்ட கொஷின்ஸும் நிறையா இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அது எல்லாமே ரீகால் பண்ணி வச்சிங்க. ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினை மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெண்டல் 7 வேறுபட்ட பண்புகள். ஸோ இந்த கொஷின் 2 டைம் கேட்டிருக்காங்க. 7 கான்ட்ராக்டிங் ட்ரைட்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில். ஸோ 5 மார்க்ஸில் வந்து அதிகமாக இருந்தது என்னென்னா இந்த ஓங்குதன்மை மறைத்தல். அதனால தான் ஃபஸ்ட்டு இது வந்து படிக்க சொல்லியிருப்போம். டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ்ன்னு இருக்குது. இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையற்ற ஓங்குதன்மை. இது வந்து 2 டைம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. அதிகப்படியாக நீங்கள் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓங்குதன்மை மறைத்தல், முழுமையற்ற ஓங்குதன்மை இது 2 தான் ரிப்பீட்டடில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த 2 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த டாட்டா பேழை அப்படிங்கிற டாட்டா பாக்ஸ் அப்படிங்கிறது 4 டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த சட்டன் போவரி இந்த கான்செப்ட். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டிப்பு கவை இல்லைனா இரட்டிப்பாதல் கவை அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மரபணு வரைபடம். ஸோ இது வந்து ஒரு 3 எக்ஸாம்ஸில் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கேற்றம். ஸோ குறுக்கேற்றத்தை பற்றி வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. குறுக்கேற்றம்னா என்ன, குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம்னா என்ன, அது வந்து பார்த்துருங்க. இது வந்து ஒரு 2 அல்லது 3 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நுனி மூடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சட்டன் போவரி கான்செப்ட் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதேமாதிரி மெய்யிலா மடியும் அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அராப்டாப்சிஸ் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா
இந்த அராப்டாப்சிஸ் தாலியானா தாவரத்தோட முக்கியத்துவம் ஒரு 6-7 பாயிண்ட் இருக்கும். ஸோ இது வந்து 3 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அராப்டாப்சிஸ் தாலியானா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த மரபணு பொறியியலில் பயன்படுத்தக்கூடிய நொதிகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 4 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மரபணு மாற்றத்துக்கு பயன்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. நொதி வேதிப்பொருள் எல்லாமே அதில் மிங்கிலாகி வரும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பிபிஆர் 322 இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த வேதிப்பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும், அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பிடி பருத்தியோட நன்மை தீமை, ஸோ இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க சரிங்களா. அதை வந்து பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு, இது வந்து 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு இந்த தனிசெல் புரதத்தோட பயன்பாடு, ஸோ இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் தொழில்நுட்பியல், அது சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும் உயிர் தொழில்நுட்பியோட பயன்பாடு. இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும், அதிகமாக நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதனால் அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 5. சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த உடலை கணப்பிடமாக்கல் சொமாட்டிக் ஹைப்ரிடேஷன், இது வந்து 2 வாட்டி கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து டோட்டி பொட்டன்சி முழு ஆக்குத்திறன் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் கருவுருவகத்தோட பயன்பாடுகள், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து உடல் நகல்சார் கேமெட்டக நகல்சார் வேறுபாடு, ஸோ இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து செல் மிதவை வளர்ப்பு, ஸோ இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது, இதுவும் வந்து 2 வாட்டி கேட்ட கொஷின்ஸ் தான் சரிங்களா. அதனால் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோபிளாஸ் வளர்ப்பு, ஸோ இது வந்து 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை, இது வந்து ஒரு 3 டைம் கேட்டிருக்காங்க. உறைகுளிர் பாதுகாப்பு, ஸோ இதுவுமே பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேட்ட கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உடலுக்கு உருவாக்கம், ஸோ இது வந்து இருக்கும். ஸோ மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சிங்க. இது வந்து சும்மா வீடியோக்காக சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, இது எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி சொன்னது. ஸோ உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டில் கேட்டிருக்காங்க, இதெல்லாமே மார்க் பண்ணி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலிய குருவிகள் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க, அது வந்து ரிப்பீட்டட் கொஷினில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்காம இருப்பீங்க, அதனால் ரிப்பீட்டட் கொஷினும் நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்ப அடுக்கமைவு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதனால் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு பரிணாமம் இங்கேயே இருக்குது பாருங்க, ஸோ இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சூழ்நிலையில் படிநிலைகள், இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து விதைப்பந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ விதைப்பந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சீட் பால் கொஷின்ஸே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஃபைட்டோ ரெமிடேஷன் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதில் ரிப்பீட்டட் கொஷின் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெப்ப அடுக்கமே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இது எல்லாமே இருக்குது சரிங்களா. அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 5 மார்க்ஸில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் இந்த வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பு தகவமைப்புன்னு இருக்கும். ஸோ இது வந்து 3 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. நீர்வாழ் தாவரத்தை பற்றி 2 வாட்டி கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா. அதிகமாக 5 மார்க்ஸில் இந்த 2 கொஸ்டினும் ரிப்பீட்டில் இருக்கும், அதனால் இது 2ஐயும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7 வந்தீங்க அப்படின்னா இந்த உணவு சங்கிலி உணவு வலை, இது வந்து ஒரு டைம் 5 மார்க்ஸ்லுமே கேட்டிருந்தாங்க, ஈவன் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதனால் அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஆழ்மிக மண்டலத்தில் உற்பத்தி திறன், இது வந்து 5 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் இதுலேயே இருக்குது, நீங்கள் அங்கேயும் தேட தேவையில்ல, இயர் வைஸாக நம்ம போட்டிருக்கோம். 22 இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24, இங்கே 24 ஜூனு சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கொடுத்து ஆன்சர்ஸ் பண்ணுறது, பிரமிடு நம்ம வரையணும் சரிங்களா. இந்த 2வது கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 3 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் பிரமிடு எப்போதும் நிழலாக இருக்கும் காரணம், ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா, எனர்ஜி பிரமிட்ஸ் ஆல்வேஸ் அப்ரைட், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து முதல் நிலை 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி, ஸோ இது வந்து 5 மார்க்ஸு.
இது வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா தொலை உணரி ரிமோட் சென்சிங்கு இது வந்து 2 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சிசிஎஸ் கார்பன் கவரப்படுதல் சேமித்தல் கார்பன் கேப்சர் அண்டு ஸ்டோரேஜ் இது 3 எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஓசோன் ஹோலு இங்கே இருக்குது பக்கத்தில் 24லையும் கேட்டிருக்காங்க 22லையும் கேட்டிருக்காங்க 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. அதேமாதிரி தாவர சுட்டி காட்டுகள் இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து ஆல்பிடோ விளைவு ஸோ இது வந்து ஒரு 2 வாட்டி எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கேயும் இருக்குது அதுக்கடுத்து இங்கேயும் இருக்குது ஆல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி பன்ம பாதுகாப்பு ஸோ உயிரை பன்மனாலும் அதே தான் பன்ம பாதுகாப்பு கோவில் காடுகள்னு வந்துச்சுனாலே நீங்கள் அதே கொஷினே எழுதலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்ஸில் இந்த கோவில் காடுகளை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை வந்து நல்லா படிச்சுங்க. ஒரு இங்கே இருக்கு பாருங்க சரிங்களா. அதுதான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டது இந்த நீர் பற்றாக்குறை தீர்வு சரிங்களா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி இந்த லெசனில் புது புது கொஷினாக தான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறாங்க. நம்ம அதனால தான் 8th லெசன் சொல்லும்போது க்ரியேட்டிவான கொஷின்ஸு எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th லெசனு 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த கலப்பின வீரியம். ஸோ இந்த கலப்பின வீரியம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஹெட்ரோசிஸு அல்லது ஹைப்ரிட் விகாரம் இருக்கும் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து முதல் நிலை 2ஆம் நிலை அறிவுப்படுத்தல் இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். ஸோ 2 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதை வந்து பார்த்துருங்க. 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்று இருக்குது சாரி மாற்றி சொல்லிட்டேன் 3 டைம் சரிங்களா. இது வந்து 3 டைமுக்கு மேலே கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் இந்த கலப்பொருத்தம் என்றால் என்ன அதோட படிநிலைகள் அதோட வகைகள்னு இருக்கும் சரிங்களா. அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணி வச்சிங்க நல்லா பார்த்துங்க. கிட்டத்தட்ட 3 எக்ஸாம்ஸில் அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. ஸோ மற்றபடி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படித்தாலே 9th லெசன் ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கவர் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரியும் இருக்காது. அதுக்கடுத்து 10th லெசனு. 10th லெசனில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் இது வந்து 2 வாட்டி மஞ்சளோட பயன்கள் அது வந்து ஏன் மஞ்சள் கலரில் இருக்குது அதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி கேட்கலாம் அது பார்த்துங்க. அதுக்கடுத்து போன்சாய். ஸோ போன்சாய் பற்றி 2 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பொய்தானியம். ஸோ பொய்தானியத்தை பற்றியும் 2 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை பூச்சிக்கொல்லி 5 மார்க்ஸில். ஸோ இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறது 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உயிரி பூச்சி விரட்டி சரிங்களா. இயற்கை பூச்சிக்கொல்லி வேறு பூச்சி விரட்டி வேறு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக 5 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃப் வச்சே செக் பண்ணிக்கலாம் 5 மார்க்ஸ் இதில் அதிகமாக கேட்குறாங்க கம்மியாக கேட்குறாங்கன்னு. அதுக்கடுத்து நறுமண பொருட்களோட அரசன் அரசி 2 வாட்டி கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நல்லா பார்த்துங்க சரிங்களா. அதே போல் அரிசியோட பொருளாதார முக்கியத்துவம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இப்போ சொன்ன அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. மினிமம் இதுலேருந்து நாளைக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 மார்க்கா அல்லது 20 மார்க்ஸ் கூட உங்களுக்கு வந்து வரும். மோஸ்ட்லி இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ சொன்னதை மார்க் பண்ணதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா படித்து வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது அதை ஜாயின் பண்ணுறேங்க. தேங்க்யூ.